Hi friends, welcome to my channel Living Homemade Cakes. இந்த வீடியோவில் சூப்பர் சாஃப்டாக ஒரு ½ kg வெனிலா டீ கேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ½ டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ட்ரையான பவுல் எடுத்துகிட்டு மீடியம் சைஸ் 4 முட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ½ டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் கண்டிப்பாக ஊற்றிக்கோங்க, டீ கேக்கு அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் எக் பீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணுங்கள். சுகர் எல்லாம் போட்டு பீட் பண்ணக்கப்புறம் பீட்டரை ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். எக் நல்லா திக்காக ஃபோமியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். உங்கள் பீட்டரில் என்ன ஹை ஸ்பீடோ அந்த ஸ்பீடில் வச்சுக்கோங்க. 5 இல்லை 7 இருக்கும், அதில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணிக்கலாம். மைதா போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுக்கோங்க பீட்டரை. மைதா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கேக் ஹார்ட் ஆயிரும். 6 இன்ச் டின் எடுத்து நீங்கள் பேட்டரை ஊற்றிக்கலாம். நான் 8 இன்ச் டின்னில் கேக் போர்டு ஹாஃபாக கட் பண்ணி நடுவில் வச்சு பேட்டரை ஊற்றிருக்கேன். நீங்கள் 6 இன்ச் டின்லேயே ஊற்றிக்கலாம். பேட்டரை ஊற்றிட்டு ஓடிஜியில் 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் சிம்மில் வச்சு 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் பாருங்கள் அழகாக பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த பீஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ டெக்ஸ்டராக வந்திருக்குன்னு. செம்ம சாஃப்டாக வந்திருக்கு நம்ம கேக். இப்போது நீங்கள் எக்கை கரெக்டாக பீட் பண்ணிங்கனாலே போதும், கேக் நல்லா சாஃப்டாக வந்துடும். அது அந்த பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிருக்கிறது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் கேக் சாப்பிடும் போது. இப்போ நம்ம ஆர்டரை பேக் பண்ணிடலாம். ½ kg கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதனால நம்ம இப்போ பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணி அழகாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பேக்கிங் வீடியோ பார்க்கணும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என் சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.